வெளிப்படையாக தெரிவது போல அந்த செய்தியை தாவேக்கவே உருவாக்க வேண்டும். இதுதான் அரசியல். ஜான் ஆரோக்கியசாமியோ புஷி ஆனந்தையோ விட்டு, அல்லது திரு அருண்ராஜ் இருக்காரு, இல்லை பொருளாளர் வெங்கட்ராமன் இருக்காரு, அவங்கள விட்டு எல்லாருக்கும் பத்திரிகாரர்களாம் நியூஸ் கொடுத்துட்டு திரு வெங்கட்ராமனை டிடிவி தினகரன் வீட்டுக்கு அனுப்பி சும்மா போய் ஒரு வீட்டில் போய் ஒரு காப்பியை குடிச்சிட்டு சொல்லணும். ஓகேவா? வெங்கட்ராமன் போய் டிடிவி தினகரனை போய் சந்திச்சுட்டு வெளியில் வந்து இது அரசியல் ரீதியான சந்திப்பு அல்ல அப்படின்னு பேட்டி கொடுத்துட்டு போயிடணும். நட்பு ரீதியான சந்திப்பு என்னையா திடீர்னு நட்பு, அது வரும்யா தேர்தல் நேரத்தில் அப்படின்னு சொல்லி சந்திச்சுட்டு போயிடணும். ரைட்டா? புஷியானதை அனுப்பி பன்னீர்செல்வம் வீட்டுக்கு அனுப்பி பன்னீர்செல்வத்தில் போயிட்டு என்ன வீட்டில் எல்லாம் பொழப்பு தப்பெல்லாம் எப்படி ஓடிட்டு இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு புஷியானதை விட்டு ஒரு பேட்டி கொடுக்க வைக்கணும். ஓகேவா? இந்த வேலையை பண்ணாங்கன்னா ஏடிஎம்கேல இருக்கவங்களுக்கு கெதக்குன்னு இருக்குமா இருக்காது? இன்னொன்று சார், அவங்களும் வந்தாலும் கூட வேணாம் சொல்ல மாட்டாங்கன்னா அவங்களுக்கு அது பலனு. அதுக்காக தான்ப்பா அவங்க ஓப்பனாகவே சொல்கிறாங்க, விஜய் தலைமையில் ஒரு அணி அமையும்னு டிடிவி எதுக்கு சொல்கிறாரு? டிமாண்ட் ஏற்றணும். நாளைக்கு தாவேக கூட போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று ஏன் அந்த அரசியல் ஞானி சொல்கிறார்? கூடவே இருக்கிற ஆதவர்ஜுன், ஜான் ஆரோக்கியசாமில என்னதான் பண்றாங்க? குறைஞ்சபட்சம் இதையாவது செய்யணும். இதுதாமா அவங்க வகுக்கிற அவங்க பண்றாங்க. ஜானு ஆதவும் சேர்ந்து அருண்ராஜுக்கும் புஷி ஆனதுக்கும் எதிராக வியூகம் வகுக்கிறாங்க. சரி, எலெக்ஷன் வரைக்கும் நீங்க வகுத்துக்கிட்டே இருங்க. எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் நீங்க என்ன ஆவீங்க? அவங்கவுங்க பொழப்பு தப்பு பார்க்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பொழப்பே இருக்காதுன்ற ஆரோக்கியசாமிக்கு. ஆரோக்கியசாமிக்கு பொறுப்பு இருக்கோ இல்லையா, அவர் இன்னொரு கட்சிக்கு வியூக வகுப்பாளராக 29 தேர்தலுக்கு வேலை செய்ய செல்ல போகிறார்.